ஸோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம இந்தியன் ஆல்ரவுண்டர் வேர்ல்டு கப்ல பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் லாஸ்ட் WPL சீசன்ல மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் யூபி வாரியர்ஸ் நினைச்சிருந்தா இவங்களை ரீடைன் பண்ணியிருந்திருக்கலாம். பட் அபிஷேக் நாயர் 2.6 crores ரிலீஸ் பண்ணிட்டு 3.2 crores தீப்தி சர்மாவை பைபேக் பண்ண கதையை பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். 2026 WPL சீசனுக்கான மெகா ஆக்ஷன் நேத்து டெல்லியில நடந்துச்சு. ஸோ மேட்சஸ் ஆனது ஜனவரி 9 ஸ்டார்ட் ஆகி February 5 வரைக்கும் போகிற மாதிரி இருக்கு. ஸோ ஐபிஎல்ல நடக்கிற மாதிரியான மெகா ஆக்ஷன் தான் WPLலையும் நேத்து நடந்துச்சு. இதுல யூபி வாரியர்ஸ்க்கு லாஸ்ட் இயர் கேப்டனா இருந்த தீப்தி சர்மாவை நியூ ஹெட் கோச்சான அபிஷேக் ரிலீஸ் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்து அவங்கள வாங்கியிருக்காங்க. தீப்தி சர்மாவை ரிலீஸ் பண்ணதே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ரீசெண்டா கன்க்ளூட் ஆன T20 வேர்ல்ட் கப்ல நல்ல பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்திருந்தாங்க. இன்ஃபேக்ட் 215 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. 22 விக்கெட்ஸும் 9 மேட்சஸ்ல எடுத்திருந்தாங்க. இது ஓவராலாவே ஒரு நல்ல டீசன்ட் ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்சஸ் தான். இது மட்டும் இல்லாம பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்டும் வாங்கியிருந்தது நம்ம தீப்தி சர்மா தான். ஸோ இப்படி எல்லாம் இருக்கிறப்ப தீப்தி சர்மாவை ரிலீஸ் பண்ணது உண்மையிலே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. சரி இதுதான் ஒரு ரீசன்ட் வச்சுக்கிட்டாலுமே 2025 WPL சீசனோட மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயரும் தீப்தி சர்மாவா தான் இருந்தாங்க. ஸோ இப்படி இவ்வளோ பாசிட்டிவ்ஸ் இருக்கிறப்ப நியூ ஹெட் கோச்சான அபிஷேக் நாயர் ரிலீஸ் பண்றதுக்கு என்னவா காரணமா இருக்கும்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, சோ அவர் ரீசெண்டா பேட்டி கொடுக்குறாரு. அதுல என்ன சொல்றாருன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஒரு பிளேயர் மேல இவ்வளவு பிட் விழுதுனாலே அந்த பிளேயரோட ஒர்த்து எந்த மாதிரின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ரைட் டு மேட்ச் கார்டு இருக்கு. சோ அந்த பிளேயரை திரும்ப பைபேக் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்பவே ஹையா இருக்குங்கிறது எங்களுக்கு நல்லாவே கிளியரா தெரியும். அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்த 2.6 crores ரிலீஸ் பண்ணதுனால தான் எங்களோட ஆக்ஷன் பர்ஸ்ல 14.5 crore இருந்துச்சு. சோ இவ்வளவு பெரிய அமௌண்ட் வச்சு மித்த பிளேயர்ஸ்க்கு எங்களால ஈஸியாக போக முடிஞ்சுச்சு. 2.6 crore வாங்கிட்டு இருந்த தீப்தி சர்மாவுக்கு 3.2 crore கொடுக்கிறதுல எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லைன்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. இது நல்லா மேக்கப் பண்ண மாதிரி தான் பர்சனலா எனக்கு தெரியுது. ஏன்னா நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இருக்க பிளேயரை ரிலீஸ் பண்ணிட்டு கண்டிப்பா யாருமே அதிக அமௌண்ட் கொடுத்து வாங்க மாட்டாங்க. இப்படி அவர் வாங்கிட்டு இதுக்கு ஒரு ரீசன் சொல்றது என்ன பொறுத்த வரைக்கும் புவர் ஸ்ட்ராட்டஜியாகத்தான் தெரியுது. WPL பொறுத்த வரைக்குமே நல்ல பெர்ஃபார்மன்ஸஸே கொடுத்திருக்காங்க. 25 மேட்சஸ் ப்ளே பண்ணி நியர்லி 500+ ரன்ஸ் கிட்ட அடிச்சிருக்காங்க. எடுத்த விக்கெட்ஸும் 27 இருக்கு. ரீசெண்டா முடிஞ்ச WPL 2026 மெகா ஆக்ஷனோட மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிளேயர் நம்மளோட தீப்தி சர்மா தான். இவங்களை ரைட் டு மேட்ச் கார்டு யூஸ் பண்ணி தான் யூபி வாரியர்ஸ் இவங்களை ஹோல்ட் பண்றாங்க. இது என்ன பிரமாதம். இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் என்ன அப்படின்னா நம்மளோட அபிஷேக் நாயர் KKRக்கும் ஹெட் கோச்சா இருக்கிறாரு. சோ அதுல ஷாக்கிங் ரிலீஸா ஆண்ட்ரே ரசல 12 crores ரிலீஸ் பண்ணாங்க. மேபி அவரை 13 to 15 crores எடுத்து சர்ப்ரைஸ் பண்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். என்னதான் ரீசன் சொன்னாலுமே பிராக்டிகலா நீங்க பாருங்களேன், 2.6 crore வெளியே விட்டுட்டு 3.2 crores எடுத்தா இதுல என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குங்கிறது எனக்கு சுத்தமா புரியவே இல்லை. ஆஸ் எ கிரிக்கெட் ஃபேன்ஸா நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? உங்களோட தாட்ஸ் என்னங்கிறத மறக்காம நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.